அதிமுகவை சேர்ந்த 14 முன்னாள் எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சியில் சேர வைத்து அண்ணாமலை விளையாடும் விளையாட்டால் அதிமுக சற்று கதிகலங்கி போயிருக்கிறது. அதிமுகவில் இருந்து பிரிந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, பாமக, தேமுதிக, இந்திய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி என அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் பாஜகவின் திட்டத்தை கண்டு எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போயிருக்கிறார் என்றே சொல்லலாம். சிறுபான்மை மக்களை மட்டுமே குறிவைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சரியான கூட்டணி அமையாமல் திண்டாடி வருகிறார். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி சில அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறார். அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக கட்சிக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதிகளும், தேமுதிக கட்சிக்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு இது தொடர்பாக திரைமறைவு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியில் பேரம் படியாததால் அதிமுகவில் சேரலாமா என்ற யோசனையில் பாமகவும் தேமுதிகவும் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆக மொத்தத்தில் தற்போதைய நிலவரப்படி பாமகவும் தேமுதிகவும் இறுதிக்கட்டமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற சூழ்நிலை நிலவுகிறது.